الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تسبوا الذين يدعون من دون الله فيسب الله عدوا بغير علم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் இளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வின் வழிமுறைகளை வலுவாதை பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நன்னருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாகுக. அன்புக்கும் வினயத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு முழுமையான முஃமின் என்ற தலைப்பிலே உங்களிடத்திலே சில செய்திகளை நினைவுபடுத்த இருக்கின்றேன். பொதுவாகவே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதாக ஒருவர் கூறிவிட்டால் ஈமானுடையவராக, இறை நம்பிக்கையாளராக அவர் கருதப்படுகின்றார். அதே நேரத்திலே அவருடைய ஈமான் இப்போது முழுமை அடைகிறது என்பதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70க்கும் மேற்பட்ட பண்புகளை கூறியிருக்கின்றார்கள். ஒருவர் கலிமாவை சொல்லிவிட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லிவிட்டால், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக ஒருவர் கலிமா சொல்லிவிட்டாலே மூமின் தான், முஸ்லிம் தான். அது பாஸ் மார்க் இருக்கிறது மாதிரி, எக்ஸாம்ல பாஸ் மார்க் இருக்கிற மாதிரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை முழுமைப்படுத்துகிற, ஈமானை நிறைவுபடுத்துகிற, ஈமானை பூர்த்தியாக்குகின்ற பல்வேறு விஷயங்களை கற்றுத்தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் பிஹு வ ஸபூன ஷூபா, இறை நம்பிக்கை என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது. ஈமான் என்பது ஒரு மரம், கலிமா என்பது ஒரு மரம். அல்லாஹ் தஆலா தன் திருமறை படைத்தான் சொல்வார், தரபல்லாஹு வஸல்லி கலிமத்தன் கதையிபத்துன் ஷஜரா என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். கஷஜரத்தின் தையிபா, கலிமத்து தௌஹீத் ஏகத்துவத்தினுடைய அந்த கலிமா என்பது ஒரு மரத்தை போன்றது. அதனுடைய வேர் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது. அது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது என்றால் பெருமான் ஆசிரியர் விட்டு சொல்வார்,
அந்த ஈமானிலே சிறந்தது என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை. அதை சொல்வதனால அவர் ஈமானுடையவராக ஆகின்றார். அந்த ஹதீஸிலே பெருமானார் சொல்வார்கள், ஈமானுடைய கடைசி நிலை என்பது பாதையிலே மக்களுக்கு இடையூறு அளிக்கின்ற பொருட்கள் கிடக்குமானால் அதை அப்புறப்படுத்துவது என்பது ஈமானுடைய இறுதி நிலை என்பதாக பெருமானார் சொல்வார்கள். நாம் பாதையிலே வீதிகளிலே நாம் செல்கிற நேரத்திலே குப்பைகள் கிடந்தால், அசுத்தங்கள் கிடந்தால் அதை அப்புறப்படுத்துவது ஈமானாக சொன்னார். அதே நேரத்திலே நாம் அந்த வீதிகளை குப்பைகளாக ஆக்கக்கூடாது என்பதை பெருமானார் இங்கே கூறுகிறார். கிடக்கின்ற குப்பைகளை அகற்ற வேண்டுமே தவிர நாம் குப்பைகளை போடக்கூடாது என்பதாக இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். வீட்டுல உள்ள குப்பையை பூரா அள்ளி போடுறாங்க, எங்கே போட்டுறது, ரோட்ல குட்டிடுறது, அது அடுத்த வீட்டுல வச்சிடுறது. இதெல்லாம் ஏத்தாப்புல வந்துட்டு செய்யறது ஒரு சாக்கடை ஓடுதா இல்லையா? இந்த சாக்கடை என்பது கூட ஆரம்பத்திலே ஒரு நல்ல தண்ணீர் ஓடுகின்ற, காவேரி தண்ணீர் ஓடுகின்ற ஆறாக இருந்ததா. நிறைய பேர் அதை குளிச்சவங்களா இருக்காங்க. நீ பக்கத்துல நிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு அதை அசுத்தப்படுத்தியது யார்? நாம் தான் அசுத்தப்படுத்துறோம். நம்முடைய வீட்டினுடைய கழிவுகள், வீட்டுடைய குப்பைகளை பூரா தான் ஒன்னாலும் போட்டுறது, இல்லைன்னா அடுத்த வீட்டுல வச்சிடுறது. தெருவுல வந்து கொஞ்ச நாள் நான் இருந்த நேரத்தில் அந்த அதாபையில அனுபவிச்சிருக்கேன். ஒரு நாள் வெதிருக்கு வர்றேன், பாத்தீங்கன்னா யாரோ கொண்டாந்து வீட்டுல உள்ள பழைய சாப்பாடை கொண்டாந்து என் வீட்டுல செஞ்சாங்க. குப்பையை கொண்டாந்து பாக்கெட்ல கூட இல்லை, பாக்கெட்ல கொண்டாந்து வச்சுட்டாங்க. வந்தவங்க ரொம்ப சங்கடமாகி போச்சு. ஏன்னா என்ன ஏற்படும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க பார்த்துருங்க, பாரு அஜரத்துக்கு போயிட்டு போது சாப்பாடை கொடுக்க தின்றுட்டு போனாம என்ன செய்யறாரு, வாசல்ல வச்சிருக்காருங்களா. ஆக குப்பைகளை அகற்றுவது கூட ஈமான் இறுதி நிலை பெருமானா சொன்னார். அப்ப ஈமான் என்பது பல்வேறு படித்தரங்களை உடையது. நாம் எந்த அளவுக்கு ஈமானுடைய பண்புகளை கடைபிடிக்கின்றோமோ அந்த அளவுக்கு ஈமான் அதிகமாகின்றோம். பெருமானா சொல்லுவாங்க, புகாரி ஷரீஃபிலே ஒரு பாடம் இருக்கிறது, ஈமான் ஒரு பாடமே இருக்கிறது. சொல்லுவாங்க, ஈமான் யஸீது வ யன்குஸ். ஈமான் என்பது அதிகமாக ஆகின்றது, குறையவும் செய்கின்றது. ஈமானை முழுமைப்படுத்துகிற காரியங்களை செய்கிற நேரத்திலே நம்முடைய ஈமான் முழுமை அடைகின்றது. அந்த ஈமானை குறைக்கின்ற காரியங்களை செய்கிற நேரத்திலே ஈமான் குறைந்து போகின்றது. அந்த ஹதீஸிலே பெருமானார் ஹயாரு ஷோபத்துல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்பதாக பெருமானார் சொல்வார்கள். ஆக சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் கலிமாவை சொல்லி ஈமானுடையவர்களாக இருந்தால் கூட ஈமானை முழுமைப்படுத்துகின்ற பல்வேறு காரியங்களுடைய முக்கிய நாம் கடைபிடிக்க வேண்டும். வாய்ப்புகள் வருகிற நேரத்திலே நாம் இடையிடையிலே அதை நான் சொல்லுவேன். அதில் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபினுடைய 13வது ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அகீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. ஒரு மனிதர் எதை தனக்கு விரும்புவாரோ அதை தன் சகோதரனுக்கு விரும்புகின்ற வரை உங்கள் எவரும் ஈமானுடைய நிறைவை அடைய முடியாது, முழுமையான ஈமானுடையவராக மாட்டார் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது என்ன அர்த்தம் என்றால், எதை நமக்கு நாம் விரும்புகின்றோமோ, நம்மிடத்திலே பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக நாம் விரும்புகின்றோமோ அதுபோன்று பிற மக்களிடத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கொடுத்த பல்வேறு பாக்கியங்களை கொண்டு ஊக்கீத்து ஜவாமியல் கலீம், குறைந்த வார்த்தையிலே நிறைவான விளக்கங்களை சொல்லக்கூடிய ஆற்றலை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார். நீங்கள் ஹதீஸிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு வரி 2 வரி இருக்கும்.
ஆனா உலகத்தினுடைய ஒட்டுமொத்த தத்துவங்கள் இவது உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த ஹதீஸை நீங்கள் பாருங்கள், ஒரே வரிதான். எதை தனக்கு ஒருவர் விரும்புகின்றாரோ அதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்ப வேண்டும், அப்போதான் அவருடைய ஈமான் முழுமை அடைவதாக பெருமானார் கூறுகிறார். சகோதரன் என்றால் உடன் பிறந்தவரும் சகோதரர்கள். அப்ப நம்முடைய சகோதரர்களை நம்ம எப்படி நடக்க வேண்டும், அவர் எப்படி நடக்க நான் விரும்புகின்றோமோ அப்படி நடக்க வேண்டும். அவனுடைய ஒரு எல்லோ சகோதரர் எல்லாமத்தை இன்னும் இன்னும் சகோதரர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மதத்தை சார்ந்தோடும் சகோதரர்கள் அனைவரையும் நாம் ஒரே தாய் தந்தை மூலமாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். சகோதரர் என்று சொன்னால் நம்முடன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, கலிமாவை சொன்ன எல்லோரும் சகோதரர்கள், கலிமா சொல்லாத எல்லோரும் சகோதரர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா மக்களிடத்திலேயுமே நான் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். பிறர்கள் எப்படி நம்மிடத்தில் நடக்குவாறு நாம் விரும்புகின்றோமோ, பிறர்கள் நம்மிடத்தில் எப்படி பேச வேண்டுமாக நாம் கருதுகின்றோமோ, பிறர்கள் எப்படி நமக்கு மதிப்பளிக்கிறதாக நாம் விரும்புகின்றோமோ, அதுபோன்று நாம் எல்லோரிடத்திலேயே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் கூறுகிறார். இந்த பண்பை நம்முடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை சார்ந்த மனைவி மக்களிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இந்த ஆணாதிக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது. என என்னை எல்லோரும் மதிக்க வேண்டும், ஆனால் நான் யாரையும் மதிக்க மாட்டேன் என்ற பண்பு இருக்கக்கூடாது. ஒரு கணவன் எப்படி மனைவி மதிக்க வேண்டுமோ அதுபோன்று மனைவி கணவன் மதிக்க வேண்டும் இங்கே பெருமானார் கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், அடுத்தவருடைய சுயமரியாதைக்கு, அடுத்தவருடைய உணவுக்கு, அடுத்தவருடைய நியாயமான விருப்பங்களுக்கு, அடுத்தவருடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை இங்கே பெருமானார் கூறுகிறார்கள். உங்களுக்கு விரிவாக விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஹதீஸிலே ஒரு செய்தி வருகிறது. எல்லாவற்றுக்கும் ரோல் மாடலாக இருக்கின்ற பெருமானார், எல்லாவற்றையும் சொன்னதன்படி செய்த பெருமானார் அவர்கள் இதை சொன்னது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தினரிடமிருந்து இதை ஆரம்பித்து காண்பித்திருக்கின்றார். ஹதீஸிலே ஒரு செய்தி வருகிறது. அன்னை ஆயிஷா அன்ஹா ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஒரு பெருநாள் அன்று பெருநாள் அன்று மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் அந்த முற்றத்திலே, அந்த தெரு இருக்கா இல்லையா, அந்த தெருவிலே ஹபஷாவை சார்ந்த, ஹபஷாலா சூடாவை சார்ந்தவர்கள் எத்தியோப்பியர்கள், இவன் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சில வீரர்கள் வந்தார்கள். வீரர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னிடத்தில் இருக்கின்ற ஈட்டிகளை கொண்டும் கேடயங்களை கொண்டும் வீர விளையாட்டுக்கள் விளையாண்டார்கள். இது கூட கிராமத்திலே தான் இருக்கும். பெருநாள் அன்றைக்கு விளையாட்டு போட்டி வைப்பது என்பது கிராமங்கள்ல எல்லாம் இருக்கும். அதுபோன்று ஒரு பெருநாள் அன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே என்ன செய்யறாங்க, வீர விளையாட்டுகள் விளையாடுகிறார்கள். நைசாரின் ஹதீஸ் அறிவிக்கிற நேரத்திலே கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அதை பார்க்கட்டுமா, நாம் பார்க்கட்டுமா என்று நான் கேட்டு பெருமானார் அனுமதி கொடுத்தார்களா, அது பெருமானாரே வந்து இடத்திலே கேட்டாரா என்பது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த இரண்டிலே ஒன்று, பெருமானாரத்திலே நான் அனுமதி கேட்டு அவர் அனுமதி கொடுத்திருக்கலாம், அதை பெருமானாரத்திலே வந்து கேட்கிறார்கள். வீர விளையாட்டுகள் நடக்கின்றது நீ பார்க்கின்றாக வந்து கேட்டு நான் சரியர்வாக சொல்லும் போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, என்னுடைய வீட்டிலே அந்த பள்ளியில நிற்கிறாள். மஸ்ஜித் வீடு ஒன்னாலா இருக்கும். அந்த இடத்திலே நின்று கொண்டு என்னை பார்ப்பதற்கு அனுமதி அளித்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கு பின்னால் நின்று கொண்டு கன்னத்தோடு என்னுடைய கன்னத்தை வைத்து, அப்ப என்ன அர்த்தம், இந்த தோள்பட்டேல் தோல் என்ன செய்றாங்க, அந்த முகத்தை வைத்து பெருமானாருடைய கன்னத்தோடு என்னுடைய கன்னத்தை வைத்துக் கொண்டு நான் அதை பார்த்துக் கொண்டிருந்தேன்.
எவ்வளவு நேரம் பார்க்கிறதாக நான் நாடியேறோ அந்த அளவுக்கு நான் பார்த்ததற்கு பிறகு எனக்கு எப்போது போதும் என்பதாக நினைத்தேனோ அப்பொழுது அந்த உணர்வை புரிந்து கொண்ட பெருமானார் அவர்கள் பெருமானார் கேட்டாங்க, ஹஸ்புக்கி உனக்கு போதுமா என்பதாக கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், போதும் என்பதாக நான் சொன்ன போது பதுகபி நீ செல் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி ஷரீஃபினுடைய 950 ஹதீஸ். இங்க என்ன கூட பெருமானார் கேட்டாங்க, ஹஸ்புக்கி உனக்கு போதுமா என்பதாக கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், போதும் என்பதாக நான் சொன்ன போது பதுகபி நீ செல் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி ஷரீஃபினுடைய 950 ஹதீஸ். இங்க என்ன கூட வருகிறார்கள் சொன்னார், தன்னுடைய மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார்கள். இது ஒரு செய்தி. அதே போன்று தன்னுடைய பிள்ளைகளுடைய கோரிக்கைகளை அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். குழந்தைகளோடு சேர்ந்து நாம் குழந்தைகளாக ஆக வேண்டும். அப்போதான் அன்புகள் ஏற்படும். நாம் பிறருடைய உணர்வுகளை விருப்பங்களை மதிக்கிற நேரத்திலே செயல்படுத்துகிற நேரத்திலே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? அவருடைய உள்ளத்திலே அன்பு இருக்கும். அவர்கள் நம்மை பிடித்து பெருமையாக நினைப்பதற்கும் பேசுவதற்கும் ஒரு காரணமாக இருக்கும். பெருமானார் அவர்கள் மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றிய காரணத்தினால்தான் ஆயிஷா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். பெருமானார் அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தார்கள் சொன்னார், என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார்கள் என்பதாக அவர்கள் கூறுகிறார். வரலாற்றில் இன்னொரு செய்தி வருகிறது, குழந்தைகளுடைய விருப்பத்தை கூட பெருமானார் நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். அதே சரிகளே ஒரு செய்தி வருகிறது. ஷத்தாத் இப்னு அல்-ஹாத் என்போர் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழ வைத்துக் கொண்டிருந்தார்கள். சஜிதாவிலே சற்று நேரம் அதிகமாக இருந்தார்கள். நான் யோசித்தேன், இவ்வளவு நேரமாக பெருமானார் சஜிதாவிலே இருக்கிறார்கள், என்ன என்பதாக தெரியவில்லை நான் யோசித்தேன். அப்போது நான் தலையை தூக்கி பார்த்தேன், பெருமானார் சஜிதாவிலே இருந்தார்கள். நானும் சஜிதாவுக்கு சென்று விட்டேன். தொழுகை முடித்ததற்கு பிறகு மக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் பயந்து விட்டோம், உங்களுடைய சஜிதாவுடைய நிலையிலே உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு விட்டதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மூத்தாயிட்டு பயந்தோம். சில நேரத்திலே உங்களுக்கு வகி வருகிறா என்பதாக நாங்கள் பயந்து விட்டோம் வாக்கு சொன்னார்கள். அப்போ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வருகிற நேரத்திலே ஒரு பேரப்பிள்ளையை அழைத்து வந்தார். ஹசனோ ஹுசைனோ எனக்கு தெரியவில்லை, அவரே கூறுகின்றார். அவரை அழைத்து வந்து பெருமானார் பக்கத்துல உட்கார வச்சிருந்தார். ஆனா என்ன நடந்ததுன்னா, பெருமானார் அவர்கள் சஜிதாவுக்கு சென்ற போது அந்த பேரை பிள்ளை ஏறி முதுகிலே அமர்ந்து கொண்டது. பெருமானார் கூறினார்கள், எனக்கு எதுவும் ஏற்படவில்லை, எனக்கு வதியும் வரவில்லை, என்னுடைய பேரப்பிள்ளை ஏறி முதுகிலே அமர்ந்து கொண்டார். சொல்லிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, வலாக்கின்ன இவனி இருத்தஹரனி ஃபகரிஹதன் வஅஜ்ரஹு ஹத்தா யக்லிய, அவனை உடனே கீழே இறக்கி விடுவதற்கு எனக்கு சங்கடமாக இருந்தது. எனவே சற்று நேரம் நான் சஜிதாவிலே நான் அதிகமாக இருந்தேன் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த குழந்தை இனத்திலே குழந்தையாக மாறியவருடைய விருப்பத்தை நிறைவேற்றிய காரணத்தினால்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையினுடைய மனதிலே இடம் பிடித்தார். நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்னா, நன்றாக விளங்குங்கள். மனைவிகளிடத்திலே நாம் அவருடைய விருப்பங்கள் நிறைவேற்றுகிற நேரத்திலே அவருடைய மனதிலே நாம் இடம் பிடிக்க முடியும். நியாயமான ஆசைகள், மார்க்கத்துக்கு புறம்பான ஆசை நிறைவேற்றணும்னு சொல்லல, நியாயமான உணர்வுகளை ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்றுகிற நேரத்திலே அவருடைய மனதிலே நாம் இடம் பிடிக்க முடியும். அன்பை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். குழந்தைகளிடத்திலே கூட அன்பு நேசமாக நாம் பேசுகிற நேரத்திலேதான் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே அன்பை நாம் பெற முடியும். அந்த குழந்தைகள் எதுவாக இருந்தால் தமிழகத்திலே தேடி வந்து ஓடி வந்து சொல்வது மாதிரி அந்த பிள்ளைகளிடத்தில் அன்பாக நடக்க வேண்டும். இதன் மூலமாக பல்வேறு பலன்கள் இருக்கின்றது. எப்போது நம்முடைய அன்பு அவருக்கு இருக்கின்றதோ அவர் வழி தவற மாட்டார்கள். வழி தவறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட
நம்மிடத்திலே வந்து அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் உருவாக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளிடத்தே மட்டுமில்லை, எல்லா இடத்திலேயுமே பெருமானார் அவர்கள் நேசத்தேர் நடந்தார்கள், அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றினார்கள். வரலாற்றிலே நிறைய செய்திகள் வருகிறது. வரலாற்றிலே ஒரு செய்தி வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா, அவர் அபூஜஹலை போன்ற முஸ்லிம்களுக்கு பல்வேறு துன்பங்களை கொடுத்தவர். அவர் என்ன செய்யறாரு, யமன் நாட்டுக்கு ஓடிவிட்டார். யமன் நாட்டுக்கு ஓடிவிட்டார். ஏன்னு சொன்னால் பெருமானார் அவருக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுப்பதற்காகவும் யமன் நாட்டுக்கு ஓடிவிட்டார். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரை கண்ட இடத்திலே கொலை செய்ய உத்தரவும் பெற்றிருந்தார்கள். இக்ரிமா ஒருவர் அவ்வளவு துன்பங்களை துயரங்களை கொடுத்தவர். இக்ரிமா யமன் நாட்டுக்கு ஓடிவிட்டார். இவருடைய மனைவியான உம்மு ஹக்கீமாவு போய் தன்னுடைய கணவரை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் வந்து விடுங்கள். அதுக்கு முன்னால் என்ன செய்யறாங்க, பெருமாளை பார்த்து சொல்லுவாங்க, உங்களுக்கு பயந்தவர் ஓடிவிட்டார், நீங்கள் அவருக்கு அடைக்கம் கொடுப்பதாக இருந்தால் அவருக்கு எந்த வகையான பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டேன் என்று நீங்கள் கேரண்டி கொடுத்தால் நான் அவரை அழைத்து வருகிறேன்னு சொல்றாங்க. பெருமானார் சரின்னு சொல்றாங்க. அவரை போய் அழைத்து வருகிறார். அழைத்து வருகிற நேரத்தில் தூரத்தில் இக்ரிமா வருகிறார். இங்கேதான் பெருமானாருடைய உயர்ந்த பண்பை நாம் விளங்க வேண்டும். அவரை அழைத்து வருகிறார்கள். அவரை மனைவி அழைத்து வருகிறார். இக்ரிமாவை தூரத்திலே பார்த்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், யதீகு இக்ரிமா இப்னு அபூஜஹல், அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா வருகின்றார். முஃமினன் முஹாஜிரன், அவர் ஈமானை ஏற்றுக்கொள்வதற்காக வருகின்றார். அவர் ஹிஜ்ரத் செய்து வருகிறார். யமன் நாட்டில் அவர் வருகிறார். பலா தசுப்பு அபாஹு, நீங்கள் ஒருபோதும் அவருடைய தந்தையை நீங்கள் திட்டாதீர்கள். அவருடைய தந்தையை நீங்கள் திட்டாதீங்க. அப்படி அவரை திட்டுகிற நேரத்திலே அவருடைய தந்தையை நீங்கள் திட்டினால் மரணித்தவரை திட்டுகிற நேரத்திலே உயிரோடு இருக்கின்ற இவருக்கு அது வேதனை ஏற்படுத்தும். வலா எவ்வளவு மையித்து, அந்த மூத்தா போறவரை திட்டுவதனால எந்த பலனிலேயே சொன்னார். பிறர் உழைகிறார், அவர் ஈமானை ஏற்றுக் கொள்கிறார். இங்கே ஐயர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவருடைய உணர்வை எப்படி மதிக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னார். அவர் ஒரு காலத்திலே முஸ்லிம்களுக்கு பல்வேறு துயரங்கள் கொடுத்தவர் அவருடைய தந்தை என்றாலும் கூட அவரை திட்டுவதன் மூலமாக, அவரை குறை சொல்வதன் மூலமாக இவருடைய மனதிலே வருத்தத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அறிஞர் மக்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்று சொன்னால், எந்த நேரத்திலேயுமே நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக, நம்முடைய வார்த்தையின் மூலமாக அடுத்தவருடைய உள்ளம் காயப்படக்கூடாததை பெருமானார் கூறுகிறார். ஏன் என்று சொன்னால், அடுத்தவருடைய வார்த்தையினால் நமது உள்ளம் இப்படி காயப்படக்கூடாததாக நாம் கருதுகின்றோமோ, அடுத்தவருடைய செயல்பாடுகளினால் நம்முடைய உள்ளம் காயப்படக்கூடாது, கலங்கப்படக்கூடாதமாக நாம் கருதுகின்றோமோ, அது போன்று நாம பிறத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் கூறுகிறார். வரலாற்றில் இன்னொரு செய்தி வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகிறது. ஒரு யூதருக்கும் ஒரு சஹாபிக்கும் மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த சஹாபி கூறுகிறார், இந்த உலகத்திலே இருக்கிற அனைவரையும் விட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்படுத்தி அல்லாஹ்வின் சத்தியமாக என்று சொல்லி அவர் அந்த செய்தியை கூறுகின்றார். அப்போது அந்த யூதர் சொன்னார், உலகத்திலே இருக்கிற அனைவரையும் விட எங்களை நபியான மூசா அலைஹிஸ்ஸலாமை உயர்படுத்தி அல்லாஹ்வின் சத்தியமாக என்று சொல்லி அவர் அந்த செய்தியை கூறுகின்றார். முஸ்லிமுக்கு கோபம் வந்து விட்டது, சஹாபிக்கு கோபம் வந்து விட்டது, ஓகே அறைந்து விட்டார். அறைந்ததற்கு என்ன காரணம்? உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரை விட என்று சொன்னால் எங்களது நபியை விட நீங்க என்ன செய்வீர்கள், அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் உயர்படுத்துகிறீர்களாக சொல்லி கோபத்திலே அடித்து விட்டார். அந்த யூதர் வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுகிறார். முறையிட நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய தோழரை கண்டித்தார். சொன்னார்கள், லா துஹய்யிரூனி அலா மூசா, மூசாவை விட என்னை நீங்கள் சிறப்புப்படுத்த வேண்டாம், உயர்படுத்த வேண்டாம் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படியே என்ன அர்த்தம்?
அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமை விட நான் சிறந்தவனாக இருந்தால் கூட நீங்கள் அவருக்கு முன்னால், அவருடைய ரவிக்கு முன்னால் என்னை உயரப்படுத்தி அவருடைய உள்ளத்தில் நீங்கள் வேதனை ஏற்படுத்தக்கூடாது. அப்படி சொன்னதற்காக அடித்தது உங்களது தவறு என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய தொழிலருக்கு அறிவுரை வழங்கியதாக அறிஞர்கள் மக்கள்கிறார். எந்த நேரத்திலேயுமே அடுத்தவருடைய உணர்வுகளை நாம் காயப்படுத்த கூடாது என்பதை மார்க்கம் கூறுகின்றார். அதே செய்தியிலே ஒரு செய்தி வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மினல் கபாயிர், பெரும் பாவங்களிலே ஒன்று ஷதமுர் ரஜுலி வாலிதிஹி, தன்னுடைய பெற்றோரை திட்டுவது பெரும் பாவம் பெருமானார் சொன்னாங்க. ஒரு மனிதர் தன்னுடைய பெற்றோரை திட்டுவது பெரும் பாவம் என்றாக சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, தன்னுடைய பெற்றோரை திட்டுவாரா என்பதாக கேட்டார். ஏன்னா அந்த காலத்துல வாழ்கள் அப்படி புனிதமாக இருந்தார். இன்னைக்கு பெற்றோரை திட்டுவது என்பதெல்லாம் சகஜமாகி இப்போ நல்லா பாதுகாக்க வேண்டும். அப்ப என்ன செய்யறாரு? சஹாபாக்கள் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவர் தன்னுடைய பெற்றோரை திட்டுவாரா என்பதாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் யசுப்பு அபர் ரஜுல் யசுப்பு அபாஹு, நீங்கள் அடுத்தவருடைய தந்தையை திட்டுகிற நேரத்திலே அவர் உங்களுடைய தந்தையை திட்டுவார். நீங்கள் அடுத்தவருடைய தாயை திட்டுகிற நேரத்திலே அவர் உங்களுடைய தாயை திட்டுவார். எனவே அடுத்தவருடைய தாயை தந்தையை நீங்கள் திட்டாதீர்களாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்தவருடைய பெற்றோரை நீங்கள் திட்டுகிற நேரத்திலே அவர் வருத்தப்படுவார். அதனுடைய பிரதிபலன் என்ன ஏற்படும்? அவர் உங்களுடைய பெற்றோரை திட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே நீங்கள் அடுத்தவருடைய பெற்றோரை திட்டக்கூடாது பெருமானார் கூறுகிறார். நாம் இங்கே யோசிக்க வேண்டிய செய்கிறோம் என்று சொன்னால், பல்வேறு குடும்ப நிலை ஏற்படக்கூடிய இனி நிலை என்னவென்று சொன்னார். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை வருகிற நேரத்திலே முதலில் அவர் பேசக்கூடியது யாரை திட்டுவார்? அந்த பொண்ணுடைய அம்மா அத்தா தான் திட்டுவார். பொண்ணுடைய அம்மா அத்தா திட்டுவார். அப்ப திட்டுகிற நேரத்துல என்ன செய்யும்? உங்களை தான் ஒரு பிள்ளைய பத்தி ஏண்டல கட்டி வச்சிருக்காங்க என்பதாக அந்த பிள்ளை திட்டம். இவர் இரண்டு பேருக்கு மத்தியில ஏற்படுகின்ற பிரச்சனையிலே பெற்றோரை திட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவேதான் பெருமானார் இதை தடை செய்தார். அந்த அடிப்படையில் தான் நான் முதலில் ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா 6வது சூராவுடைய 108வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றார், வலா தசுப்புல் தூனமின் தூனில்லாஹ், அல்லாஹ்வுடைய தெய்வத்தை நீங்கள் குறை சொல்லாதீர்கள். தெய்வங்கள் குறைபாடு இல்லாம இருக்கா, ஆனா அதே நேரத்தில் அதை நீங்கள் திட்டாதீர்கள், குறை சொல்லாதீர்கள். அப்படி குறை சொல்லால் என்ன ஏற்படும்? அறியாமையின் காரணமாக அவர்கள் அல்லாஹ்வை இயேசுவார்கள். உங்களுக்கு மத்தியிலே இனக்கங்கள் பாதிக்கப்படும் என்பதைத்தான் அல்லாஹ் தாங்கே கூறுகின்றார். அதனால மற்றவர் வணங்கக்கூடிய தெய்வங்களை குறை சொல்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை, அது நமக்கு தேவையும் அல்ல. அதன் மூலமாக என்ன ஏற்படும்? அவர் அல்லாஹ்வை பற்றி குறை சொல்வதற்கான வாய்ப்பை நாம ஏற்படுத்தி கொடுத்தது மாதிரி ஆகிவிடும். அடுத்தவருடைய உணர்வுக்கு நாம் மதிப்பளிக்க ஏற்படுத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தன் திருமறையை கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையிலே எல்லா நிலையிலேயுமே அடுத்தவருடைய உணர்வுகளை, அடுத்தவருடைய மதங்களை, அடுத்தவருடைய கலாச்சாரங்களை நாம் மதிக்க வேண்டும். அதை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர் வந்து சொன்னார், குலியாயுல் காஃபிரூன். பெருமானார் அவருக்கு ஆரம்பத்திலே பல்வேறு துன்பங்களை கொடுத்தவர் ஒரு சமரச ஒப்பந்தத்துக்கு வருகிறார்கள். என்ன வருகிறார்கள்? ஒரு வருடத்துக்கு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை நாங்கள் வணங்குகின்றோம், ஒரு வருஷத்துக்கு நீங்க வணங்கக்கூடிய தெய்வத்தை நாங்கள் வணங்குகிறோம், அடுத்த வருடத்திலே நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை நீங்க வணங்குகிறீர்கள் சொன்னார். அப்ப ஒரு அல்லாஹ் தஆலா கூறினார், நபியே, நீங்கள் கோபமாக இன்னும் பதில் சொல்லக்கூடாது, நீங்க சொல்ல வேண்டும், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம். அடுத்தவர்களுக்கு தாரா செய்யலாம், மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லலாம், தப்பல்ல. ஆனா அதே நேரத்தில் அந்த மதத்தை பற்றி நாம் தவறாக நினைப்பதையும் பேசுவதை மாற்றம் தடை செய்கிறார். அதன் காரணமாக அறிஞர்கள் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிலைகளை உடைத்த வரலாறை கூட பகிரங்கமாக பேசக்கூடாது அறிஞர்கள் உட்பட சொல்வார். அதை பகிரங்கமாக பேசக்கூடாது, அவர் அந்த நேரத்தில் செய்தார்கள் என்பது வேறு. அதை கூட பகிரங்கமாக பேசுவதை மாற்ற தடை செய்கிற அறிஞர்களுக்கு தடை செய்யறாங்க. என்ன ஏற்படும்?
நமக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படுவதற்கு காரணமாக இப்போ எங்க ஊர் பக்கத்துல கிராமத்துல எங்க ஊர் பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. அங்க முஸ்லீம் காஃபிர்களே மாமா மச்சான் நேசமா இருப்பாங்க. ஒரு அதர்த்தி பயன் பண்ணார். அது பப்ளிக் வை இருக்க வேண்டும். அவர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் அதை உடைச்சாரு பேசினார். கடைசி என்ன ஆகி போச்சு அப்படின்னா அவர்களா ஒன்று தடவை தன்னுடைய அம்பலாட்ட போய் சொன்னார் இந்த மாதிரி இவர் பேசுறாரு என்பதாக. கடைசியில் அந்த அம்பலார் தலைவரை கூப்பிட்டு சொன்னார், நம்ம தலைவரை கூப்பிட்டு சொன்னார் அப்படி இந்த மாதிரி இப்படி எல்லாம் பேசுறாரு, ரொம்ப ரொம்ப மக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க வேலைப்படுறாங்க, திடீர்னு அடிச்சுட்டாங்க பிரச்சனை உடனே அவர் அனுப்பிவிட்டான். எதுக்கு சொல்றேன்னு சொன்னார், மாற்று மதத்தினுடைய சகோதரர்கள் எதை வணங்குகிறாரோ அதை கூட குறை சொல்வதற்கான தகுதி நமக்கு. அவருடைய உணவுகளை விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அடுத்தவர்களை மதிக்கிற நேரத்திலே நம்முடைய மதிப்பு உயர்கின்றதே, நம்முடைய மார்க்கத்துடைய மதிப்பு உயர்கிறது. நமக்கு துன்பமே தந்தாரும் கூட அவரிடத்தை மரியாதையாக நடக்கிற நேரத்திலே அவரை மதிக்கிற நேரத்திலே அவர் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சாத்தியம் கூட இருக்கின்றது. வரலாற்றில் ஒரு செய்தி எழுதுவார்கள், ஹாலித் இப்னு வலீதை பற்றி செபாருக்கு சொல்ல இல்லையா, ஹாலித் இப்னு வலீத் ஈமான் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம்? பெருமானார் எந்த அழைப்பு அவர் கொடுக்கல, எந்த தாவா கொடுக்கல. ஹாலித் இப்னு வலீதுடைய சகோதரர் வலீத் இப்னு வலீத் அவர் வலீது வர்றார், ஈமான் ஏற்றுக்கொள்கிறார். பெருமானார் சொன்னாங்க, ஏன் உங்களுடைய சகோதரர் ஹாலித் என் மீது வெறுப்பாக இருக்கிறார், என் மீது வெறுப்பாக இருக்கிறார், இஸ்லாத்தின் மீது வெறுப்பாக இருக்கிறார், நம்ம அவருக்கு நன்மையத்தான சொல்றோம், அவர் கேட்டதா சொல்லுங்க என்பதாக பெருமானார் சொன்னார். இந்த செய்தி அவருடைய சகோதரர் சொன்ன போதுதான் ஹாலித் வெக்கி தலை குனித்தார். நாம் இவ்வளவு துன்பங்கள் கொடுத்தாலும் கூட நம்மை மதிக்கிறார்களே என்பதாக சொல்லித்தான் ஹாலித் என்ன செய்யறார், பெருமானாருடைய கரம்பத்து ஈமானை ஏற்றுக்கொண்டார். மக்களை நாம் மதிக்கிற நேரத்தில் நம்முடைய மதிப்பு உயர்கின்றது. மக்காவின் தலைவர் பெருமானார் அழைப்பு கொடுக்கவில்லை. அவருக்கு என்ன சொன்னார்கள், காபத்துல்லாவுக்கு உள்ளே சென்றவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள், அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளே சென்றவர் பாதுகாப்பு பெற்றதா பெருமானார் ஒரு அறிவிப்பு சென்றார். அவர் என்ன யோசித்தார்கள் சொன்னார், நான் காபிராக இருந்தாலும் கூட பெருமானாரை மதிக்கிறார் என்ற ஒரே பண்பின் மூலமாக பெருமானாருடைய கரந்தத்து ஈமானை ஏற்றுக்கூட துளக்குழி செய்கிறோம் என்று சொன்னார். நாம் மற்றவரை மதிக்கிற நேரத்திலேதான் நாம் மதிக்கப்படுகின்றோம், நம்முடைய மார்க்க மதிக்கப்படுகிறது என்பதைத்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறுகிறேன். இதை கேட்டு மதிக்கலாம்.